எல்லாருக்கும் வணக்கம். Honorable Minister Rajmohan ஐயா வணக்கம். தம்பி சொன்ன மாதிரி ஐம் ரியலி வெரி ஹாப்பி டு பி ஹியர் டுடே. அண்ட் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் பட்டுச்சு. வென் யுவராஜ் சார் இந்த மாதிரி ஒரு இவெண்ட் இருக்குன்னா நான் அந்த இவெண்ட்டுக்கு வரணும் அண்ட் இந்த விஷயத்தை நான் மேடையில் சொல்லணும்னு எனக்கு பட்டுச்சு. நம்ம ப்ரொடியூசர்ஸா, ஃபில்ம் மேக்கர்ஸா, டைரக்டர்ஸா, பெரிய பெரிய இவெண்ட்ஸ் நிறைய படத்துக்கெலாம் நம்ம நிறைய பண்ணும்போது ஆக்டர்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், சீஃப் டெக்னீஷியன்ஸ் பற்றி நிறைய பேசுவோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபிலிம் பற்றி நிறைய பேசுவோம். பட் நம்ம பிஆர்ஓஸ் பண்ணுற ஒர்க்கை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் பிஆர்ஓஸ் டிசர்வ் மோர் கிரெடிட். அண்ட் இது எல்லா இவெண்ட்லேயும் அந்த கிரெடிட்ன்றது தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அண்ட் அது பிஆர்ஓஸ் அது பேக் போன் ஆஃப் அ ஃபில்ம். இங்கே நிறைய சீனியர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு படத்தை நாங்கள் நல்ல படம் எடுக்கிறது தான் எங்கள் பொறுப்பு, பட் அது மக்களுக்கு கொண்டு போய் சரியாக சேர்க்குற வேலை பிஆர்ஓஸ்து. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி எஃபர்ட். அண்ட் நீங்கள் படத்தோட பூஜையிலேருந்து ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேருந்து ரிலீஸ் அண்ட் போஸ்ட் ரிலீஸ் வரைக்கும் ஒரு ப்ரொடியூசரோட பயணம் ஒரு படத்தில் என்னவோ அதே பயணத்தில் நீங்கள்லாம் ஆஸ் அ பார்ட்டாக இருக்கீங்க. ஸோ வி ஆல் ஓ யூ அ பிக் 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 தேங்க்யூ. அண்ட் ரியாஸ் சார், உங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லாமல் என்னால் இறங்க முடியாத ஸ்டேஜில் இருந்து 30+ இயர்ஸ் இருக்குமா சார் நம்ம ஃபேமிலி அசோசியேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் நீங்கள்லாம் ஆஸ் அ எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி. அண்ட் யுவராஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு வித் லவ் படத்துலேருந்து தான் யுவராஜ் பழக்கம். அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அண்ட் I feel your most best trait, Yuvraj, is your positive energy and your smile. So keep that smile, be the same. And again, இங்கே வந்து இந்த இவெண்ட்டில் கலந்துக்கிட்டதில் I'm very very happy and thank you very much. தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் சங்கத்தின் பதவி விழாவுக்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை நான் சொல்லும்போது அவருக்கும் சிரிப்பு இருக்கு, எனக்கு நான் இது போல தான் நம்ம சிஎம்ஐ பார்க்கும்போது சொன்னேன், சார் கனவு மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு கூட கனவு மாதிரி தான் இருக்குது. என்ன நம்ப முடியலன்னு அவர்கிட்ட தான் நான் ஆயிட்டேன்னு கீழே இருக்கிற யாருக்கும் நம்ப முடிய மாட்டேங்குது அப்படின்னாரு. உண்மையிலே இது ஒரு கனவு தான். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியுள்ள அமைச்சர் அவர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர் உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்தவர் ஒரு புது ஃபார்முலா நான் கற்றுக்கிட்டேன். எலெக்ஷனை எப்படி நடத்தணும்னு கற்றுக்கிட்டேன். இருக்கிற மெம்பர் எல்லாரையும் மேடையை இறக்கி விட்டுட்டா யாரும் ஏற்று வைக்க மாட்டாங்கிற உண்மையும் கற்றுக்கிட்டேன். அடுத்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உண்மையில் பத்திரிகை தொடர்பாளரை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஒரு நண்பர்கள் போல தான் படுவோம். டைமண்ட் பாபுலேருந்து, சிங்காரவேலேருந்து, மௌன உறவிலேருந்து, ரியாஸ்லேருந்து நிறைய பேர் 40 வருஷம் 50 வருஷம் ஆனால் கூட அவங்க பேரோடு அவங்க நட்போடு இருக்கிற மாதிரி தான், ஒரு சகோதரர் மாதிரி தான் நாங்கள் உங்களோட பழகியிருக்கோம். அதனால் வந்தவொடனே யுவராஜ் கேட்டேன், யுவராஜ் எப்போ முடியும்னு. அண்ணே நீங்கள் வந்துட்டீங்க, வர்றது தான் உங்கள் கடமை, அனுப்புறது எங்களோட கடமை, எப்போ அனுப்பணுமோ அப்போ நீங்கள் போகலான்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் 8 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், 9 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருக்கணும், இல்லைன்னா நான் பத்திரிகை இல்லாமல் போயிடுவோம்பான்னு சொன்னேன். அந்த வகையில் ஒரு நெருக்கமான உறவோடு இருக்கிற உங்கள் சங்கம் மிக சிறப்பான ஒரு நல்ல நிலை அடையணும். அதுபோல் நான் அமைச்சர் ராஜ்மோகனுக்கு ஒரு கடங்காரன், கடன் பெற்றுக்கோன்னு சொல்லுங்க, அது மாதிரி கடங்காரன். எங்களுக்கு தமிழுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கணும். அந்த கடனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவருக்கு கடனை கொடுத்துட்டு அந்த கடனை அடிச்சுட்டு எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் கேட்போம். அதனால் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான். நாங்கள் இப்போ இதுக்கு போகும்போது, செக்ரட்டரியேட் போகும்போது குவியலாக மக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு விஷயத்த நான் சகோதரர் ராஜ்மோகன் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அண்ணா, அவர் பேரறிஞர் அண்ணா பதவி இருக்கும்போது அவர் அவருடைய சகாக்களுக்கு சொன்னாராம், இப்போ கோயிலில் நிறைய கூட்டம் கம்மியாயிடுச்சுன்னு. அவர் சொன்னாராம், இது ஒரு அளவுகோலாக எடுத்துக்கணும், என்னைக்கு கோயிலில் கூட்டம் அதிகமாகுதோ அன்னைக்கு நம்ம வீழ்ச்சியை தொடங்குதுன்னு அர்த்தம்னு சொன்னாராம். நமக்கு புரியல என்னன்னு. ஏன்னா மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு கோயிலுக்கு போகிறது நிறுத்திட்டு நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்களோட நம்பிக்கையை, அவங்களுடைய கனவை நிறைவேற்றும்னு நினச்சி நம்மக்கிட்ட வராங்க. நம்ம மேலே நம்பிக்கையை போய்த்து கோயில்களில் எப்போ கூட்டம் அதிகமாகுதோ அப்போ அரசு மேலே நம்பிக்கை இருந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதை ஒரு அளவுகோலாக வச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கடந்த காலகட்டங்களில் கோயில் இல்லாமல் இருந்து கோயில் குவிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்றைக்கி நான் உங்களை பார்க்க வரும்போது உங்கள் அறையை குவிஞ்சிருக்கு, ஜனங்களால் குவிஞ்சிருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் தான் எங்களுடைய. 2 நேரங்களில் அந்த கூட்டம் குறையும். ஒன்று, எங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் போது, இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாத போது. எங்களோட கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி அதன் மூலம் அங்கே கூட்டம் குறையணுங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். நிச்சயமாக
தமிழ் திரைப்படத்துறையில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் கேட்டார் எங்கள் சங்கத்துக்கு இடம் கொடுங்கன்னு. நான் கேட்குறேன், தயாரிப்பாளர்கள் வீடு விற்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க, அவங்க சங்கத்தை கட்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பல பேர் என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரங்களுக்கு வந்து ஏதோ கவர்மெண்ட் கொடுத்துருச்சுன்னு தான். ஒரு உண்மையை நான் அந்த மேடையில் சொல்கிறேன். போன வருஷம் எங்களுடைய வருமானம், அதாவது எங்கள் மூலம் வந்து வந்த வருமானம் வந்து 3000 கோடி ரூபாய். அந்த 3000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் கட்டின ஜிஎஸ்டி 540 கோடி ரூபாய் நாங்கள் கட்டியிருக்கோம். நாங்கள் சும்மா உங்ககிட்ட கேட்கல, இந்த அரசாங்ககிட்ட சும்மா கேட்கல. ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் எதுவுமே பண்ணலை. உண்மையை இந்த மேடையில் உறக்க சொல்வேன், எங்களுக்கு எதுவும் பண்ணல. ஒரு படத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வந்து ஒரு கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு 50 படத்துக்கு கொடுப்பாங்க. அது வந்து எவ்வளோ வருடம், 3 கோடி வரும். அது போல் ஒரு விருது நிகழ்ச்சி வரும், ஒரு 5 பவுனில் மாலை கொடு. இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமாக்காரன் கொடுத்துட்டாங்க. சினிமாக்காரனுக்கு இந்த அரசாங்கம் எதுவுமே கொடுக்கல. ஒரு 100 ஏக்கர் இடம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் வீடு கட்டுறதுக்கு முயற்சி நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால் ஒரு வருஷத்துக்கும் இன்றைக்கி நான் போன வருஷம் 540 கோடி கொடுத்தோன்னா இந்த வருஷம் 4000 கோடி அந்த ஆண்டு வருமானம். அப்போ அதை நீங்கள் கணக்கு போட்டுங்க. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண போகிற செலவு வந்து ஒரு 100 கோடியிலேருந்து 150 கோடி பண்ணிங்கன்னா அதுவே மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு அளவுகோல் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னைக்கு வந்து திரைப்படத்துறையில் அரசாங்கங்கள் மேலே வந்து அதிருப்தி ஏற்படுதோ அப்போல்லாம் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இதை நான் வந்து ஒரு இதுவாக சொல்லலை, நீங்கள் எப்போனாலும் பார்த்துங்க. எங்களால் வெளியே சொல்ல முடியாது, ஆனால் எங்கள் மனசு குமுறிட்டே இருக்கும். எங்களோட குமுறல் எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. இப்போ நாங்கள் உங்ககிட்ட கேட்குறதுலாம் வந்து ஒரு பெரிய இதில் நான் ஐயா சார் கூட சொன்னேன், சிஎம் சார் கூட, சார் என்ன ஒன்றும் வேணாம் சார், வந்து ஊழலற்ற ஒரு அரசு, லஞ்சமற்ற நிர்வாகம், பாதுகாப்பான சமுதாயம், இதை கொடுங்க. என் பொண்ணு வந்து வெளியே போகிற 12 மணிக்கு வெளியே போகிறா, 10 மணிக்கு வெளியே போகிறா, 6 மணிக்கு வெளியே போகிறா, என் குழந்தை வந்து 3 வயசு குழந்தை வெளியே போகுது. இதெல்லாம் பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிற ஒரு சமுதாயம். இன்னைக்கு வந்து உண்மையிலே கனவு மாதிரி இருக்குது. இந்த லஞ்சங்கிறது வந்து வாங்குறவங்க கொஞ்சம் பயந்து இருக்காங்க. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். அதுதான் இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் வந்து அந்த கனவு மெய்ப்பட்டுச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்க வேண்டாம், சிலிண்டர் கேஸ் கொடுக்க வேண்டாம், இதெல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். எங்ககிட்ட வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு எங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்க நிலை இல்லாமல் நாங்கள் காப்பாற்றி கொடுத்த திறமை இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லாதது தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. என்னன்னா எங்களுக்கு முறைப்படியான ஒரு அரசாங்கம் இருந்தால் போதும், அதை கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்திருக்கு. அதுதான் வந்து ஒரு புதிய கனவு. தமிழ்நாட்டை வந்து ஒரு யுவராஜாவும் தென்னிந்திய பத்திரிகைத்தோட பார்க்கக்கூடிய யுவராஜும் வந்திருக்காங்க தான் நல்ல நேரமாக நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கும் நல்ல நேரம், இந்த சங்கத்துக்கும் நல்ல நேரம். அதை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க, எங்கள் திரைப்படத்துறையை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு தமிழ்நாடு ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஒரு அரசு கீழே ஒரு அரசு IAS அதிகாரி கீழே இந்த துறையும் போது இங்கே தலைக்கு பெருதணும்னு இருக்கும். அது வல்லாலாம் வந்து ஒரு சிண்டிகேட் பண்ணிக்கிட்டு சின்ன ஆட்களை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லா துறையிலும் வந்து ஒரு ஃபிஷர்மேனை வச்சுங்க, நீங்கள் கட்டுமரத்தில் போகிறவங்க ஒரு வரைக்கும் இருக்கலாம், கட்டுமரத்தில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம், பெரும் கப்பலில் போகிறவங்க எங்கே மீன் பிடிக்கலாம்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து சைக்கிளில் போகிறவனுக்கு ஒரு பார்த்துருக்கு, காரில் போகிறவனுக்கு பார்த்துருக்கு, பஸ்ஸில் போகிற பெரும் பார்த்துருக்கு. ஆனால் திரைப்படத்துறையில் சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லாமல் பெரிய திரைப்படங்கள் மொத்தத்தையும் கபலை இருக்க பண்ணுங்க சூழ்நிலை. பெரிய திரைப்படங்கள் வரணும், ஆனால் சின்ன திரைப்படங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாதான் தமிழ் கலாச்சாரம் தமிழர் பண்பாடு எந்த படங்கள் வளரும்னா தமிழ் திரைப்படங்கள் சின்ன திரைப்படங்கள் மட்டும்தான் வளரும். அந்த திரைப்படங்களை காப்பாற்றினீங்கன்னா தமிழ்நாட்டோட கலாச்சாரம் உலக அளவில் பரப்பப்படும். தமிழ்நாடும் நல்லா இருக்கும், தமிழரும் நல்லா இருப்பாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் நல்லா இருப்பாங்க. ஒரு 250 படம் வெளியாகின்ற காலகட்டத்தில் 220 படங்கள் சிறு திரைப்படங்கள் தான் வெளியாகுது. அதை காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சியில் அரசு வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நீங்கள் எங்களோட இருந்திருக்கீங்க, எங்களோட சின்ன திரைப்படத்துலேருந்து எல்லா படங்களும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, தலைவரும் சிஎம்மும் வந்து பார்த்துருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இந்த கோரிக்கை நான் வந்து யாருக்காகவும் இல்லாமல் எங்கள் அனைவருக்குமான நீங்கள் அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பாங்க, டெக்னீஷியன் நல்லா இருப்பாங்க, லேபர்ஸ் நல்லா இருப்பாங்க, அதில் வர எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து இன்றைக்கி வர பத்திரிகை தொடர்பாளர் வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். உண்மையாகவே இந்த ஆட்சி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எங்கள் நண்பருங்கிறதால உங்களை எல்லா வகையிலும் பயன்படுத்திட்டாங்க. 90 பேருக்கு மாலை போடுற அளவுக்கு கூட நீங்கள் இருந்து கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் போட்டீங்க. அந்த உங்கள் நல்ல உள்ளத்துக்கு நன்றி. உங்களிடம் நாங்கள் எதையும் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை.
எங்ககிட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த அரசுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து கொடுக்க வேண்டிய நியாயமான பங்கு எங்களுக்கு கொடுங்க. ஒரு தவறான ஒரு இமேஜ் வந்து இங்கே பரவிட்டு இருக்கு. சினிமாக்காரங்க கொடுத்துட்டாங்க, நாங்கள் எங்களை ஒன்றும் இல்லை, மேடையில் உட்கார வச்சு லெஃப்டில் கமலஹாசன் ரைட்டில் ரஜினிகாந்த் உட்காந்து நீங்கள் பண்ணி விழா நடத்துறது தவிர வேற எங்களுக்கு அதன் மூலம் எங்களுக்கு என்ன வருமானம்னா ஒரு நாள் வந்து நாங்கள் விழா நடத்தணும். அதை பார்த்து ஜனங்க வந்து எங்களுக்கு ஏதோ வாரி கொடுத்துட்டாங்கிற ஒரு இமேஜை தான் கிரியேட் பண்ணியிருக்க தவிர எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. திரைப்பட தொழிலாளர்கள் நான் சொல்கிறேன், திரைப்பட தொழிலாளர்களுக்கு ஒரு 1 ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க. நிச்சயம் அதைத்தான் இந்த 50 வருடத்தில் திரைப்பட தொழிலாளர் கிடைத்த ஒரு லாபம். அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நீங்களே சொன்னீங்க ஒரு நாள் பெப்சிக்கு நாங்களே வரோம் சார் உட்காந்து. நிச்சயமாக நீங்கள் எப்போ இல்லை நாங்கள் வரோம். இன்னும் ஏன்னா உங்கள் வேலை பழுவு பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குது. அது பள்ளிக்கல்வித்துறைன்னா நான் இந்த டிரான்ஸ்ஃபர் இடத்துல சொல்ல முடியாது. உங்கள் வெளியே ஆரம்பித்து வெளிகேட்டு வரைக்கும் ஆள் இருக்காங்க. உங்களால் வந்து நிச்சயமாக வர முடியாது. நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் வர முடியாது. அதனால் வந்து ஒரு மணி நேரத்தை எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு முன்னாடி சொன்னேன். இப்போ தம்பி இருக்கார் ஜெகதீசன் வந்து சொல்றீங்களா? ஏன்னா ஜெகதீஷ் இருக்கிற வரைக்கும் உண்மையில இல்லை. ஜெகதீஷ் வந்து மிகச்சிறந்த அறிவாளி. அந்த அறிவாளிக்கு தலைவனாக இருக்கிறோம். நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கணும். ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதே கஷ்டம். ஜெகதீஷை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நீலவேணி குதிரையை ராஜா தேசிங்கால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெகதீஷனோட திறமையானவனத்தை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அவனோட அறிவு அவர். ஆமாம், ஜெகதீசன் இயக்குனர், செயற்குழு உறுப்பினர், அதை விட வந்து இன்னையோட சிஎம்மோட 10 வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து பயணித்தவர். அதனால எல்லாரை விட மிக நெருக்கமானவர் அவர் வந்து. அதனால அவரும் உங்ககிட்டையும் பழக்கமானவர், சிஎம்முக்கும் நெருக்கமானவர். தம்பி நீயும் வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்ககிட்ட நாங்கள் எங்களை கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கு மொத்த சினிமா துறையும் விட்டுருங்கிறாங்க. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிறது வந்து எனக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னொரு சந்தர்ப்பம் இது மாதிரி எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறதால இதை வந்து சகோதரர் ராஜ்மோகனுக்கு எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். தமிழ் திரைப்படத்துறையை சீராக்கி அதை ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அந்த கடமையை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா காலம் முன்னவரை உங்களை தமிழ் திரைப்படங்களும் மறக்காது, நாங்களும் மறக்க மாட்டோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இன்னொரு நிகழ்வில் இருந்து வரும்போது பிளான் பண்ணபடி வர முடியல. முதல்ல சாரி. ரொம்ப அழகாக வர்ணனையாக என்னுடைய சகோ வரவேற்பாங்க. ஆனால் மணி 9:45 இந்த வர்ணனை தேவையா? இந்த உலகத்தோடு ஒரு உறவு பாலமாய் தமிழ் சினிமாவை இந்த கலைத்துறை இணைக்கக்கூடிய அத்தனை சினிமா துறையினுடைய இந்த சினிமா பத்திரிகையாளர்களுக்கும் பத்திரிகை தொடர்பாளர்களுக்கும் நான் தலைவணங்குகிறேன். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும். நேரம் குறைவாக இருக்குது, டக்கு நான் பேசிடுறேன். இந்த நம்மளுடைய பிரசாத் வென்யூவில் இங்கே இருக்கிற எல்லா பேர்கிட்டையும் எஃப்எம்ல வேலை பார்த்தப்ப, டிவியில் வேலை பார்த்தப்ப, சோஷியல் மீடியாவில் வேலை பார்த்தப்ப, தனியாக யூடியூப் சேனல் வச்சுருந்தப்போ எல்லா பேர்கிட்டையும் திட்டு வாங்கின ஒருத்தனா அது நான் தான். எஃப்எம்ல வேலை பார்க்க மௌன ரவி என்ன, அவர் நிக்கில் சார் எல்லாம் இன்டர்வியூ தருவாங்க. அப்போ வந்து எடுத்து முடிச்சு ஃபோன் பண்ணுவேன். ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக்னா என்னாச்சுமாங்க, இந்த ரெக்கார்டரில் ஆன் பட்டன் அமுக்க மறந்துட்டேன். பக்கத்தில் இன்னொரு எஃப்எம்ல வாங்கி தருவேன், ஏன்டா என் உசுரை வாங்குறேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி நடுவில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். எங்களெல்லாம் வந்து வெப்சைட்டில் இருக்கும்போது உள்ளே விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அது வந்து பத்திரிகையில் வந்தால்தான் பத்திரிகையாளர்கள், இவர்கள் எங்கள் போட்டியாளர்கள். இப்போ வாசல் அப்படி கையை கட்டி நிற்போம், அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும், எப்படியாவது எங்களை உள்ளே விட்டுருக்கேன். இல்லை பரவாயில்ல, அப்புறம் வர வர எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு. ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாம்பவான்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பிஆர்களும் சரி, நல்ல தமிழில் நல்ல ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா ஒரு தொகுப்பாளர்னா அவர் முதலில் அணுகும் இடம் மலிவிலை தொகுப்பாளர்னா அது ராஜ்மோகன் தான் என்பதையும் பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுத்தா அது வந்து விருது கிடையாது, ஆண்டுதோறும் கொடுத்தாதான் விருது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இனி வெள்ளித்திரை, சின்னத்திரை, தமிழ்த்திரை விருதுகள் ஆண்டுதோறும் தரப்படும் என்பதை முதல்ல மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படைப்புகள் தான் நம்முடைய ஆக்சிஜன். தமிழ் சினிமாவில் வந்து உண்மையிலே தன் தலையை அடமானம் வைத்து முதல் போடுகிற முதலாளினா தமிழ் சினிமாவுக்கே தலையா இருக்கிறது நம்முடைய தயாரிப்பாளர்கள் தான். நம்ம நகைச்சுவையா சில பேமெண்ட்ஸ் வரல, பெண்டிங் பேமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எந்த இண்டஸ்ட்ரியில இல்லை. அவங்க தரக்கூடாதுன்னு இல்லை, ஒரு படத்துல பேமெண்ட் தர முடியாட்டியும் அந்த சம்பந்தப்பட்டவங்களை அடுத்து ஒரு படமே தரக்கூடிய தாயுளம் கொண்டவர்கள் தான் அந்த. அவங்க இல்லைன்னா நாம் இல்லை, அந்த தயாரிப்பாளர் சங்கம். அதே போல இந்த தமிழ் சினிமாவில் கைகளா இருக்கக்கூடியதுதான் நம்முடைய பாடலாசிரியர்களும் கவிஞர்களும் இசையமைப்பாளர்களும். படத்திற்காக ஓடியதா, இளையராஜாவின் பாடலுக்காக ஓடியதான்னு தெரியாத பல ஒண்டர்ஃபுல் மேஜிக்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கு. அவங்க இல்லைன்னா நாம் இல்லை.
இந்த தமிழ் சினிமாவை தாங்கி ஓடக்கூடிய கால்கள் அப்படின்னா எங்களுடைய ஃபைட் மாஸ்டர்ஸும் டான்ஸ் மாஸ்டர்ஸும் அப்படி ரத்தத்தை வேர்வையா கொட்டி ஓடி ஓடி உழைச்சி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த தமிழ் சினிமாவினுடைய வயிறு யாரு? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். 5 பேர் இருந்தா கேரவனுக்குள்ள சாப்பாடு, 50 பேர் இருந்தா கேரவன் பக்கத்துல சாப்பாடு, 500 பேர் இருந்தா சாப்பாடு. எப்படியாவது போட்டுருவாங்க. காந்தி படத்துல கிளைமேக்ஸ்ல 1,00,000 பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் ஷூட் நடந்திருக்கு. எப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருப்பாங்க, மதியம் லஞ்ச் போட்டிருப்பாங்க, சாப்பிட்டு முடிக்கும்போது கடலை முட்டை எப்படி கொடுத்துருப்பாங்க யோசித்தே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய நாடி நரம்பெல்லாம் ஓடிக்கொண்டு இருப்பது இந்த தமிழ் சினிமாவினுடைய அன்சங்கட ஹீரோஸாக இருக்கக்கூடிய இந்த ரத்தமாக இருக்கக்கூடியதுன்னா நீங்க தான், பிஆர்ஓஸ் தான். நீங்க ஓடி ஓடி இங்க போகணும் அங்க போகணும் ப்ரொமோஷன் போகணும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ சினிமாவினுடைய இதயம் யாரு? உண்மையிலேயே தன்னுடைய இதயத்தை பற்றி கவலைப்படாத இயக்குனர்கள் தான். அந்த இதயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படியாவது ஒரு நல்ல படத்தை எடுத்துட முடியாதான்னு 40-50 வருஷம் சாலிகிராமத்தினுடைய காவேரி கார்னர்ல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன்களை நான் அறிவேன். இந்த மொத்த சினிமாவினுடைய உடலுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்கின் வேணும் இல்லையா? அது நம்ம மேக்கப் டிபார்ட்மெண்ட். அப்படி அவங்க வந்து டச் பண்ணும்போது அப்படி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் அப்படி ஒரு பொட்டு வைக்கும்போது நாமளும் ஒரு நாள் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். சரி, இது எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சினிமாவினுடைய ஆக்சிஜன் யாரு? துணை இயக்குனர்கள். டைரக்டர் இல்லாம கூட ஒரு 2 மணி நேரம் சமாளிச்சு சில ஷாட்ஸ் எடுத்துருவோம். துணை இயக்குனர்கள் இல்லாம ஒரு ஷாட் கூட எடுக்கவே முடியாது. அவங்க வந்து ஒரு பெரிய அன்சங்கடு ஹீரோஸ். இப்படி எத்தனையோ அன்சங்கடு ஹீரோஸ்லாம் அங்க சினிமால இருக்கிறாங்க. அத்தனை பேரோடும் பாராபட்சம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த பிஆர்ஓஸ். அத்தனை பேருடைய பாதி பேருக்கு என்ன தெரியும், அவங்க பேரு தெரியும். நான் எப்படி கல்யாணம் பண்ணோம், குழந்தை, எல்லாருமே ஒரு ஃபேமிலி ரீயூனியன் மாதிரி தான் இருக்கு. அண்ணா நகைச்சுவையா சொன்னாங்க, செல்வமணி அண்ணன். அது என்ன பேமெண்ட் பெண்டிங் நான் சொல்லிடுறேன். அது ஒன்றும் இல்லை, தமிழ் சினிமாவில் எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு நல்ல விழா எடுத்தோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அந்த பராசக்தி படத்தில் அன்னைக்கு ஒலித்த அந்த ஒரு குரல், அம்பாள் இன்றைக்கடா பேசியிருக்கிறாள் இன்னும் ஒலித்த குரல், அவருக்காக ஒரு 100ஆண்டு விழா எடுக்கணும்னு பிளான் பண்ணி எல்லா சங்கங்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. அப்போ வரிசையாக ஃபோன் வருது. லிங்குசாமி சார் ஃபோன் பண்ணுறாரு, பாண்டியராஜ் சார் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு என்ன பதட்டனா, சரி இது கலை சேவை தான், பேமெண்ட் வருமா வராதா, நாம வாடகை வர கட்ட. அப்போ நான் என்ன யோசிச்சேன், சரி சார் அது வரேன் சார் அது சார் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு பிஆர்ஓ ஃபோன் பண்ணாரு. அண்ணே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட செல்வமணி சார் பேசுறோன்ட்டார். எடுத்தோடனே ஹலோ அப்படின்னாரு. கிளம்பிட்டானே, இந்த கிரீன் பார்க் நோக்கி வந்துகிட்டு இருக்கேன், பக்கத்தில் வந்துட்டானே. வந்து அந்த 1 மாத காலம் உழைத்து யாருமே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போல. அவர் பாண்டியராஜ் சார் எல்லாருமே தயாரிப்பாளர்கள் அதில் ஒர்க் பண்ணுவாங்க. தயங்க முன்னாடி அன்சங்கட அத்தனை பேர் ஸ்கிரிப்ட் எழுதி தள்ளி எல்லாரையும் அங்கே மேடையில் ட்ரெயினே கொண்டு வந்துட்டோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்திருந்தாங்க, இப்போ ஒரு கமல் சார், மொத்த சினிமாவை அவங்க கொண்டு வந்து கொட்டி இப்படிப்பட்ட ஒரு மனித உழைப்பு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு இப்படி உழைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு நேர்மையான உழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறை என்று சொன்னால் அது இந்த திரையுலகம் தாங்க. இது இல்லைன்னா இவ்வளவு பெரிய உழைப்புக்கு ஒரு நடமாடும் உழைப்பாளர்கள் சிலை தான். அப்படி இருக்கும்போது நீங்க உரிமையா கேட்கலாம், சேரன் அண்ணாலாம் ஒரு சாதாரண டைரக்டரா நீங்க தவமாய் தவம் இருந்த அந்த படத்துல வர ஒரு காட்சிக்கு அத்தனை தேசிய விருதுகள் நம்ம கொட்டி கொடுக்கணும். அப்படி தரமான ஒரு ஒரு காத்திரமான படைப்புகள். அந்த நீங்க சொன்னீங்களா நாங்க கடன் பட்டிருக்கோம், நாங்க தான் கடன் பட்டிருக்கோம். இது நன்றி கடன் திருப்பி தந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க இவங்க எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன். எனவே எல்லாமே அது என்னவோ மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் அனுமதி பெற்று ஆலோசனை செய்து எல்லாம் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து எல்லாம் முடிஞ்சு போகும். திரும்ப கூப்பிட்டார், ராஜ் அப்படின்னாரு. அப்படியே ஓடி போய் சொல்லுங்க சார் அப்படிங்கும் போது அந்த முதல்ல அவர் சொன்ன விஷயமே அந்த இந்த மானியமுக்காக காத்திருக்கலப்பா, சின்ன சின்ன படங்கள்லாம் அது ஏன் பெண்டிங்ல இருக்கு, முதல்ல நல்ல படைப்புகள் அந்த குட்டி குட்டி படங்கள் இருக்க பாருங்க, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அரசு சார்பில் அத்தனை படங்களும் மானியத்தை கொடுத்துருங்க, அவங்க அது டிசர்வ் இட் என்று சொன்ன ஒரு மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி அது ஒரு ஒரு இன்னொரு விஷயமும், ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு தான் சினிமாவுடைய கேபிட்டலாக இருந்தது. எல்லா ஷூட்டிங்குமே இங்கே நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு வந்து ஹைதராபாத் போயாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அதர் ஸ்டேட் போயாச்சு. அதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ். அதெல்லாம் பகுப்பாய்வு செய்வது தான் எங்கள் வேலை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யாராவது மேனேஜரோ பிஆரோ வந்து ஒரு பர்மிஷனுக்கோ ஒரு 10 பேரை பார்க்கணும், 4 பெட்ரோல் வண்டி காசு தரணும், நோ, யார் ₹1 கேட்டாலும் நீங்கள் கொடுக்காதீங்க, தரவே தராதீங்க. உங்கள் கூட சிஎம் இருக்கிறாரு, நீங்கள் என்ன ப்ரொடக்ஷனுக்கு என்னவோ அதை பார்த்துக்கங்க, ஆர்டிஸ்டுக்கு என்னவோ அதை பார்த்துக்கங்க, அதுதானே செய்ய போகிறோம். இது வேலை. உலகத்தில் வேலையை செய்யறதுக்கெல்லாம் யாரும் பாராட்ட மாட்டாங்க. அதனால நாம் அப்படி சிஸ்டம் மாறி போச்சு. நாம வேலையை செய்து கொண்டிருக்கிறோம், அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், அது உண்மையாக செய்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒளிவு முறை இல்லாமல் டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸ் தருவதற்கான ஒரு முயற்சி தான். ஏன்னா இந்த சினிமா துறையில தான் கருவாகி உருவாகி இன்னைக்கு ஒரு 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 மாமனிதர் எங்களுக்கு முதலமைச்சராக கிடைச்சிருக்கிறாரு. இதே மாதிரி இங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு முன்னாடி தெரியாம வந்து எழுந்து நின்ட்டா கேமராமேன் அண்ணன் கத்துவாரு, முன்னாடி வரலன்னா ஸ்பீக்கர் கிட்ட மைக்கு போடலன்னா எங்க ஆபீஸ்ல என்னுடைய மேனேஜர் கத்துவாரு. அதையும் மீறி எழுந்துட்டா அவரு வந்து இந்த போட்டோகிராஃபர் எல்லாம் திட்டுவாங்கன்னா பரவாயில்ல, மைக்கு பிடிச்சதுக்காக நிக்கில் பண்ணாது ராஜு உட்காரியா இல்லையா அப்படிம்பாரு.
எங்க போனாலும் அவ்வளோ போராட்டம். அதுக்கு நடுவுல ஒவ்வொரு இதுவா பின்னாடி இருந்து முன்னாடி வந்து இடம் பிடிச்சி எல்லாம் வந்துட்ட பிறகு திடீர்னு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரோ ஒருத்தவங்க வந்துருவாங்க. இஃப் யூ அப்ப கொஞ்சம் அப்படின்ட்டா நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. அப்படியே பின்னாடி போய் உட்காந்தா ஃபுட்பால் மாதிரி தான் அதவங்களாம் நிக்கிறாங்க பாருங்க. பாதி நிகழ்ச்சி ஃபுட்பால் மாதிரி நின்றுக்கிட்டு தொத்திக்கிட்டு என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெயிச்சிரும், எதுலயாவது ஜெயிச்சிரும், பெடர்ந்தாங்கல் பறவை மாதிரி எல்லாத்துலயும் ஓடி ஓடி பறந்து பறந்து இன்னைக்கு அப்படியெல்லாம் போயிட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது சரியெல்லாம் தான் இருக்கு. நாம தானா அமைச்சர் ஆயிட்டோமான்னு பல வாட்டி சரியெல்லாம் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் யோசித்து பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை. இது ஒரு நல்ல ஸ்டார்ட், இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த மேடையில் எங்கள் அண்ணன்கள் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை செய்வதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த எண்ணம் தான் முத்துக்காளி அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனைட்டோன்னா அவர் கூப்பிடவே இல்லை. நான் ஓடி போய் முதல்ல அங்கே கூப்பிட்டு போங்க பாட்டு கேஎம்ஸில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பிடிச்சி அவங்க வேற யாரும் கிடையாது எங்களுடைய ஃபேமிலி. அவர் நடிகராக பார்க்காதீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வியாளர்னு சொல்லி நின்னதாக இருக்கட்டும். அவர் பாவாலட்சுமணன் அண்ணன் கூடலாம் நான் ஒரு படம் கூட ஒர்க் பண்ணதே இல்லை. எம்எல்ஏ ஹாஸ்டில் கொடுத்துட்டேன், நீ என்ன ரோட்டில் நிற்கிற, நீ வான உள்ள வேணா, கேப்டன் தானா, கேப்டன் சார்பாக தானே நாங்களாம் இருக்கிறோம், அவர் படங்கள்லாம் பார்த்து ஏகலைவனா வளர்ந்தவங்க தானே, நீ நில்லுன்னு சொல்லிட்டோம். பாரதி ராஜா ஐயா மறைந்த போதும் பாக்கியராஜ் சார் மறைந்த போதும் ஓடோடி போய் முதல்ல நின்று முழு அரசு மரியாதை கொடுத்தது எங்க கடமை. அவங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்ய போறோம்? ஏன் இந்த எல்லாரும் வந்து சினிமாக்கு இப்படி பண்றோம் அப்படி பண்றோம்லாம் நினைப்பாங்கலாம் சொல்லாதீங்க. நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அரசு பள்ளியில படிக்கிற ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள வந்து என் ரூமுக்கு எந்த குழந்தை வந்தாலும் டக்குன்னு ஒரு குட்டிச்சாரு போட்டு பக்கத்தில் உட்கார வச்சிரும், சாக்லேட்ஸ் வந்துடும், ரொம்ப நேரம் பேசுவோம். அந்த அப்பா அம்மா முதல்ல கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஏய் அமைச்சருக்கு வணக்கம் சொல்லு, அதை சொல்லு, இதை நான் சொல்லுவேன், நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க சொல்லு, நீ அப்படி உட்காரு, நீ எவ்வளோ ஜாலியாக பேசிட்டு இருப்போம். ஆட்டிசம் குழந்தைகள் வந்தால் அந்த இடம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ நம்ம இப்படி டெக்கோரமாக பேசுகிறோம்ல, அவங்களுக்கு அது புரியாது. நம்ம கண் பார்த்து பேசுவோம், அவங்க ஃபேன் பார்த்து பேசுவாங்க, திடீர்னு கத்துவாங்க, மற்ற சின்ன சத்தம் கேட்டால் பேனிக் ஆவாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து இன்னும் டஃப்பான ஒரு லைஃப்பை வந்து மேற்கொள்வாங்க, அழுவாங்க லிட்டரலாக. ஏன் இப்படி வந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு அதிகாரி வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், ஒரு நல்ல ஐடியா கொடுத்தார். நம்ம எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அரசு பள்ளியில் படிக்கும் ஆட்டிசம் குழந்தைகளை செலக்ட் பண்ணி போய் அவர்களுக்கு ஒரு உலக சினிமா போட்டோம். சரி, இதையே தொடரணும்னு, இந்த கலையை அந்த குழந்தைகளை கொடுக்கணும்னு இனி மாதந்தோறும் அரசு பள்ளி ஆட்டிசம் குழந்தைகளுக்கு உலக சினிமா போடுவது என்று முடிவெடுத்து அதை நாங்கள் தொடங்கிவிட்டோம். நாங்கள் பேசும்போது எங்களோட பேசாத அந்த குழந்தை அந்த சினிமாவில் வர மீனோடு பேசுது, மானோடு பேசுது, அவ்வளோ சந்தோஷம், சிரித்து விளையாடுது. அந்த இன்டர்வல் பிளாக்ல போய் அந்த குழந்தைங்க பேரண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, அந்த அப்பா அம்மாக்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஒரு பப்ளிக் பிளேஸில் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்காது, டக்குன்னு பேனிக் ஆவாங்க அந்த குழந்தைகள் பிஹேவ் பண்ணுறதை வச்சு. அத்தனை பேர் கட்டி பிடிச்சி கைப்பிடிச்சு நன்றி சொல்லும் போது நான் நினைத்து பார்க்கிறேன், கிட்டத்தட்ட அது மாதிரியான அந்த குழந்தைக்கு எனக்கு என்ன வித்தியாசம், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல் ஏதோ பண்ணேன், கிடைச்ச எல்லா வேலையும் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு வந்து நிற்கிற இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னால் அது இந்த திரைக்கலை தந்த ஒரு வலிமை, அந்த இதயத்தை தொடக்கூடிய ஒரு உணர்வு, நல்ல படைப்புகளை பார்த்து படித்து கேட்டு வளர்ந்தது. இதையெல்லாம் இப்படியெல்லாம் செய்யணும்னு நினைத்து என்னுடைய மாண்புமிகு முதல்வர் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு, அவர் வைத்த நம்பிக்கை, நீங்கள் எல்லோரும் வைத்திருக்கிற நம்பிக்கை, இதை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். கடைசி மூச்சு வரை நேர்மையாக வேலை செய்து உங்கள் அத்தனை பேரினுடைய கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வரிடம் அனுமதி பெற்று நிறைவேற்ற என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன் என வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.